வனங்களை பயணிக்கும் பொழுது மனிதர்கள் மிகவும் கவனமா பயணிங்க. அது மெயினா இரவு நேரங்களை பயணிக்கும் போது ரொம்ப கவனமா பயணிங்க. ஏன்னா பகல்ல விட இரவுல தான் அதிக வன உயிரினங்கள் வந்து நம்ம காடுகளை விட்டு வெளியே வருவாங்க, உணவுகளை தேடி வெளியே வருவாங்க. அப்படி இன்னைக்கு நாங்க உணவுகளை தேடி வெளியே வந்த ஒரு உயிர் தான் இன்னைக்கு ரோட்ல அடிபட்டு வாகனத்தில் அடிபட்டு இறந்துருச்சு. இந்தியன் ஸ்மால் சிவட்னு சொல்லுவாங்க. இதைய தமிழ் வந்து புனுகு புனைன்னு சொல்லுவாங்க. மிகவும் வேகமா அழிஞ்சு வரக்கூடிய உயிரினங்கள்ல இந்த புனுகு புனை ஒண்ணு. இந்த உயிரினங்கள் வந்து உணவுகளை தேடி இரவு நேரங்களில் தான் காடுகளை விட்டு வெளியே வருவாங்க. இந்த உயிரினங்கள் வந்து பாத்தீங்கன்னா எலி, பூச்சிங்க, பழங்கள், வேர்கள், அழுகி போன உடல்களை சாப்பிட்டு வாழக்கூடிய ஒரு உயிரினம் இது. இது வந்து பாத்தீங்கன்னா விவசாய நிலங்களை ஒட்டியும் இந்த உயிரினங்கள் நீங்க பார்க்கலாம். அதிக அளவுல காடுகள்ல வந்து அதிக அளவுல இருக்கும். இப்ப இந்த உயிரினங்கள் வந்து வேகமா அழிஞ்சு வரக்கூடிய ஒரு உயிரினமா இருக்குது. இப்போ வருஷத்துக்கு வந்து 4 to 5 குட்டிகள் வரைக்கும் இவங்க ஈண்டு எடுப்பாங்க. இவங்க மனிதர்கள் மாடியே வன உயிரினங்களுக்கு ரொம்ப ஒரு அழகான ஒரு குடும்பங்கள் இருக்கு. இதை வந்து நீங்க மனிதர்கள் வந்து சிதைச்சிடாதீங்க. ஏன்னா நம்ம குடும்பங்கள்ல நம்ம குடும்பத்துல ஒரு நபர் வந்து இறந்துட்டா நம்மளுக்கு எந்த அளவுக்கு மனவேதனையா இருக்குமோ அதே மாதிரிதான் காடுகள்ல வாழக்கூடிய அந்த உயிரினங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு குடும்பங்கள் இருக்கு. அவங்க குடும்பத்துல ஒரு நபர் வந்து இறந்துட்டா மிகவும் ரொம்ப வேதனைக்குரியல இருப்பாங்க. அப்படிதான் இன்னைக்கு ஒரு தாய் வந்து இன்னைக்கு இறந்துருச்சு. இப்படி அந்த தாயை இழந்த அந்த குட்டிகள் வந்து காடுகளுக்குள்ள உணவுகள் தேடி போக தெரியாம அந்த குட்டிகளும் தன்னோட வாழ்க்கையை வந்து இழந்துருவாங்க. இந்த பூமியில மனிதர்கள் மாதிரியே எல்லா உயிரினங்களும் வாழ்றதுக்கு இந்த பூமியில வந்து இடம் இருக்கு. இது மனிதர்கள் வந்து வன உயிரினங்களை காட்சி பொருளா பயன்படுத்தி புகைப்படம் எடுக்கிறதுக்கு அதை வந்து ஒரு பொழுதுபோக்காகவும் வன உயிரினங்களை பயன்படுத்திடாதீங்க. ஏன்னா வன உயிரினங்கள் அவங்க காட்டுக்குள்ள இருந்தா மட்டும்தான் நம்மளும் ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஒரு வளமான காடுகளும் அப்பதான் இருக்கும். ஏன்னா காடுகளை இயற்கை சார்ந்து வாழ்ந்து இயற்கையை திரும்ப உருவாக்கிட்டு இருக்காங்க அவங்க. நாமளும் இரவு நேரங்களில் காடுகளை பயணிக்கும் போது கவனமா பயணிச்சு இயற்கையோட சேர்ந்து வாழ்றதுக்கு முயற்சி செய்யுங்க. இன்னைக்கு இந்த உயிரினம் வந்து இறந்து போனதுல மிகவும் ஒரு மன வருத்தமா இருக்கு. அனைவரும் இயற்கையை நேசித்து இயற்கையோட சேர்ந்து வாழுங்க. வனம் நேசித்து வனம் காப்போம். அனைவருக்கும் நன்றி.